உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நம்ம மார்ச்ல ஒரு ஆன்லைன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருந்தோம் கால் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். மோர் தென் 6 months ரன்னிங் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி. நான் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ரெகுலராக பண்ணுறது என்னன்னா, ஜாயின் பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ் கிட்ட நானே 1-to-1 பேசுவேன். ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் எல்லாரும் எங்கேருந்து வர்றாங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆப்வியஸ்லி அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் தான் ஜாயின் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ நாளாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் ரிசல்ட் வரலைங்கிறதுனால மட்டும் தானே ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னலாம் ட்ரை பண்ணாங்க, எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் க்ளீனாக சொல்கிறேன். ஸோ தட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் நீங்களும் ஒரு ரெப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் க்ரோ ஆகவே ஆகாது. நம்ம கம்யூனிகேட் பண்ணுறப்ப நிறைய பேர் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னா, நான் மிஸ்டேக் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத யோசிச்சுட்டே பேசுறது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இம்ப்ரூவ் ஆகணும்னா நம்ம அந்த இனிஷியல் ஸ்டேஜில் மிஸ்டேக் பண்ணி தான் ஆக போகிறோம். அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கூட நம்மளோட மிஸ்டேக்ஸ்லாம் கம்மியாகிட்டே வரும். பட் நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஐயோ நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியல நம்மளால், அதனால நம்ம அமைதியாகவே இருந்துக்குவோன்ற மென்டாலிட்டி இருந்துச்சுன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜை நம்ம கிராஸ் பண்ணவே முடியாது. ஆல்சோ பேசாமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கிடையாது. நம்ம அந்த மிஸ்டேக்ஸை பண்ணி அதுலேருந்து லேர்ன் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கிறது தான் முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ண தான் போகிறீங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஓகே. பட் நீங்கள் பேசுகிறப்போ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு தெரிஞ்ச மிஸ்டேக்ஸ் எல்லாம் பேக் ஆஃப் த மெயினில் நோட்டீஸ் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியான சென்டென்ஸோ அதே மாதிரியான வேர்டிங்கோ யூஸ் பண்ணுறப்போ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் கூட போதும். பட் அகேன் ஃபோக்கஸ் நம்ம பேசுகிறதா இருக்கணும், நம்மளோட மிஸ்டேக்ஸில் இருக்கக்கூடாது. செகண்ட் காமன் ப்ராப்ளம் ஊரில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது, கிட்டத்தட்ட 90% ஆஃப் த பீப்புள் அவங்களோட கம்யூனிகேஷன், அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸில் இம்ப்ரூவ் ஆகாததுக்கான ரீசன் வந்து நான் யார் கூட பேசுறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்கள சுற்றி யாருமே பேசுறதுக்கான ஒரு பர்சனே இல்லை. இஃப் தேர்ஸ் நோ ஒன் டு டாக் டு, தென் ஹவு வில் பீப்புள் இம்ப்ரூவ்? நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க இம்ப்ரூவ் பண்ணுன்ற மைண்ட் செட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்களும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்க போகிறாங்க. இல்லாட்டி அது ஒர்க் ஆகாது. இது டெஃபினட்டாக ஒரு இஷ்யூ தான். ஏன்னா யாருமே இல்லைன்னா நம்ம யார்கிட்ட பேச முடியும்? இந்த கண்ணாடியில் பார்த்து பேசுகிறதெல்லாம் வந்து டெய்லியும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் படிக்கிற இடத்துலையோ, ஒர்க் பண்ணுற இடத்துலையோ, இல்லை ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலையோ யாராச்சும் ஒருத்தவங்க அதர் லாங்குவேஜ் பீப்புள் இருக்காங்க, இல்லை ஒரு ஸ்ட்ரேஞ்சராக இருக்காங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் அவங்ககிட்ட ஜஸ்ட் இங்கிலீஷில் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவங்களும் பேசினாங்கன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். நம்பர் 3, when it comes to இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, நிறைய பேரால் அதை அச்சீவ் பண்ண முடியாததுக்கான ரீசன் எல்லாரும் லேர்ன் பண்ணால் வந்துடும் நினைக்கிறது. நான் படம் பார்த்தா, வீடியோஸ் பார்த்தா, இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒன்று லிசன் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு வந்து ஃப்ளூயன்சி வந்து இம்ப்ரூவ் ஆகிரும், நம்மளோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிரும் நினைக்கிறது. விச் இஸ் மேபி ஒரு 20% அது ட்ரூவாக இருக்கலாம். பட் ஐ டோன்ட் திங்க் இட் ஒர்க்ஸ். எப்படி மற்றவங்க புஷ்அப்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு நம்மளால் புஷ்அப் பண்ண முடியாதோ அந்த மாதிரி மற்றவங்க பேசுகிறத வச்சோ, மற்றவங்க பேசுகிறத லிசன் பண்ணுறத வச்சோ நம்மளால் அப்படியே ஆட்டோமேட்டிக்கலாக கம்யூனிகேட் பண்ணிட முடியாது. எஸ்பெஷலி இங்கிலீஷில் ஃப்ளூயண்ட்டாக ரொம்பவே கஷ்டம். இது ஒரு வாஸ்ட் வே என்னன்னா, நான் டெய்லி 5 புது வார்த்தையை கற்றுக்கிட்டேன்னா என்னோட கம்யூனிகேஷனோ என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸும் இம்ப்ரூவ் ஆயிரும்னு நினைக்கிறது. பட் நீங்கள் கூகுளில் ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கே புரிய வரும். ஒரு 1000 to 1800 வேர்ட்ஸ் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சாலே போதும் எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஸோ டெய்லி 5 புது வேர்ட்ஸ் படிக்கிறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆயிடாது, நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடாது. அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், அதை எவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக மாற்றுறோங்கிறதுக்கும் வொக்காபுலரிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸை நம்மளோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. லெட்ஸே நாளைக்கு நான் ஒரு மீட்டிங் போகிறேன், என்னோட மேனேஜர்கிட்ட நான் பேச போகிறேன், இன்டர்வியூவில் பேச போகிறேன்னா ஃப்ளாபர்காஸ்டிங் அப்படின்ற வேர்டெலாம் நான் யூஸ் பண்ணோன்னா என்ன? பட் ஆப்வியஸ்லி நம்ம பேசிக்ஸில் எந்த தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கிராமரில் ஸ்ட்ராங் ஆகிக்கலாம். அதுக்கு வேணால் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், வீடியோஸ் பார்க்கலாம், எந்த வேர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, சென்டென்ஸ் ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறதுனால நம்மளோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகிடாதுன்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாமே கன்சிடர் பண்ணி தான் வி ஸ்டார்டட் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். அண்ட் நான் சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே நானும் பண்ணியிருக்கேன் முன்னாடி. நீங்கள் உங்களோட கரியரில் க்ரோ ஆகிறதுக்கு இந்த கம்யூனிகேஷன், இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஒருத்தவங்களோட பேசினா தானே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க முடியும். பேசுகிறப்பே நமக்கு வந்துட்டு ஒரு பேரியராக ஒன்று இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிட்டு இருந்தாலும், படிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த பிளாட்ஃபார்மை யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் இந்த பிளாட்ஃபார்மில் உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம யூடியூப் வீடியோவே பார்த்துக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணுறது மோஸ்ட்லி 95% என்னன்னா, ஒரு ஆள் கூட தனியாக உட்காந்து வீடியோ காலில் 1-on-1 பர்சனல் ட்ரெயின் பண்ணுற மாதிரி. அண்ட் அவங்க உங்ககிட்ட ட்ரெயினர் மாதிரிலாம் பிஹேவ் பண்ண மாட்டாங்க. தே ஆர் ஜஸ்ட் லைக் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா ஹெல்ப்புமே பண்ணுவாங்க, என்கரேஜிங்காக இருப்பாங்க. அண்ட் நீங்கள் அவங்ககிட்ட என்ன மிஸ்டேக் பண்ணாலும்
உங்களுக்கு கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, எவ்ரிடே 45 minutes 2 months 3 months 5 months ஒருத்தவங்க பேசிட்டே இருக்கீங்கன்னா எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஐயோ நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், இதை வேற ஒன்று பண்ணணுமா, இது கஷ்டமாக இருக்குமேன்ற எந்த ஒரு ஃபீலுமே கிரியேட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ஃபன்னாக இருக்க மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இங்கே கோலேவும். அண்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறவங்க எல்லாருமே ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. அவங்களாம் டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட பேஷன் வந்துட்டு இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்றது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் இருப்பாங்க. ஸோ ரியல் டைமாக நீங்கள் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். மை இங்கிலீஷ் ஃப்ரெண்டோட அஃபிஷியல் சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கமிங் November 3rd மார்னிங் 10 AM நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் ஆயிரும். லாஸ்ட் 2 months நாங்கள் எந்த ஒரு என்ரோல்மெண்ட்டும் எடுக்கவே இல்லை. அண்ட் நிறைய பேர் திரும்ப டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு எப்போ ஓப்பன் பண்ணுவேன்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ ஐம் வெரி சாரி வெயிட் பண்ணுறதுக்கு. நவ் இட்ஸ் லைவ். அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம் பற்றியும் பிளான்ஸ் பற்றியும் உள்ள என்னென்ன நடக்குங்கிறத பற்றி கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனுமே நான் வெப்சைட்டில் வீடியோவாகவே இருக்கும். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு குவரிஸ் இருந்தாலும் வெப்சைட்டில் ஃபோன் நம்பர் இருக்கும், என்னோட டீம் இருப்பாங்க, அவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். அகைன் லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் 1 or 2 daysலேயே க்ளோஸ் ஆயிடும். அண்ட் அந்த 4th ரீசன் என்னென்னா, விச் இஸ் வெரி ஆப்வியஸ், நம்ம ஒரு விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அது வரல இது வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்னால் இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியல, என்னோட கம்யூனிகேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குன்னு மூஞ்சிலே காரி துப்புறாங்க, இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பட் எவ்ரிடே அதுக்காக என்ன ஒர்க் பண்ணுறாங்க, எவ்ரிடே அதுக்காக எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் கூட இருக்காது. இட்ஸ் வெரி சிம்பிள். வாரத்துக்கு ஒரே ஒரு தடவை ஒரு 30 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா 1 year முடிகிறப்ப நம்ம ஓரளவுக்கு பெட்டர் குக்காக இருக்கலாம். பட் நம்ம எவ்ரிடே ஒரு 30 minutes ஒரு மீல் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா எண்ட் ஆஃப் தி இயரில் நம்ம செஃப்பே ஆயிடலாம். ஸோ நீங்கள் கம்யூனிகேஷனில் ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் சம் டைம் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ அகெயின் எவ்ரி டே 30 minutes or 40 minutes or 1 hour உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ அவ்வளோ டைம் ப்ளீஸ் ப்ராக்டிஸ். நம்மளோட கரியரை ஒன்று அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் அவ்வளோ நெக்லிஜிபிளாக இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை இப்போயே இம்ப்ரூவ் பண்ணிட்டோன்னா யூஆர் செட் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ ஆன சம்மரி இம்ப்ரூவ் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் this no other way. Thank you so much for watching. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட். இந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் 1-on-1 நம்ம கூடயே இருந்து ஒரு ஆள் நமக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவை ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you, do what you love and stay happy. Limited time. ராகுல்.